யார் வந்து விட்டார் எத்தனை எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ நானும் அந்த ஏழு பெரிய முந்திரி விவசாயி பல்வேறு பிரிவுகளுக்கு சாலை அமைத்து இடத்திற்கு போராட்டம் நடத்தி மத்திய ரூபாய் குடும்பத்துக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்தோம். அந்த தேர்தல் தான் தமிழகத்துக்கு இருக்கின்ற ஒரே தலைவர் அந்த தேர்தலுக்கு வாக்குகளை வந்து கொண்டிருக்கிறார். இந்த உறவு ஊட்டு போடல தேவராஜனுக்கு 2016 ஊட்டு போட்டு சாய்ந்த போதும் அதற்கான தமிழக சட்டமன்றத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களிடம் அந்த உரிமைகளை பெற்றுத்தருகின்ற எனக்கு ஒரு வாழ்க்கை பாருங்கள் என்று கேட்டு வருகிறோம். பேசுகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் முருகன் அவர்கள் இதோடு கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். புயல் வெள்ளங்களில் நம்முடைய முந்திரி மரங்கள் பாதிக்கப்படும் பொழுது தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து ஹெலிகாப்டரை வரவைத்து முன்னணி பத்திரிகையாளர்களை அழைத்திருந்து தாழ்த்தரமாக பறக்க வைத்து அதை எடுத்து அவரையார் ஜெயலலிதாவிடம் படம் போட்டு காட்டி இந்த மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்த நம்முடைய எம்எல்ஏ அண்ணன் முருகன் அவர்கள் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க 2 முறை உங்ககிட்ட வாக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து சமுதாய இயக்கங்களும் இருக்கு. அது வேறு பின்னால் நிற்கிறாங்க. ஆனால் நம்முடைய மண்ணில் பிறந்த அந்த 2 முறை ஓட்டு கேட்டு வந்தாங்க. 2 முறை ஓட்டு போட்டு தோற்கடிச்சாங்க. இந்த முந்திரி காட்டை மறக்காமல் புரட்சி மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழித்து முந்திரிக்கு மூட்டைக்கு 25,000 கொடுத்து தமிழ்நாடு முதல்வர் என்று சட்டமன்றத்தில் பேசுகின்றனர். நமக்காக பேசிய தலைவர் அந்த வேல்முருகன் அவர்கள் மலாவுக்கு புதுசார் குறியீடு சார்ட்டர் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய புதுசார் குறியீடு பெற்றது யார் யோசித்து பாருங்கள். நம்முடைய வேல்முருகன் தான் மலாவுக்கு புதுசார் குறியீடு பெற்றிருந்தார். அதுபோக பலாப்பழம் 4 நாட்களில் கெட்டு விடுகிறது. விவசாயிகள் வாழ்வு அதிகிறது என்று அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு அந்த விவசாய கட்சியை தொடர்புடையாக பண்ருட்டியில் மலாவை பலப்படுத்தும் நமக்காக சட்டமன்றத்தில் பேசினார். நமக்காக கொண்டு வந்தார். இந்த முறை நம்மிடம் உரிமையோடு நம்ம மக்களுக்கு போட்டோம், உதவி சொல்லி போட்டோம். யாருமே
ஆதரவு கேட்டு கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் மீது ஆராய்ந்து வாக்குகள் உங்கள் வாக்கு என்பது உங்களை ஆளுநருக்கு 5 வருஷம் உங்கள் ஆள் இருக்குமா? இந்த முறை ஆய்வு பண்ணுமா? நம்ம வீட்டு பிள்ளைகளாம் படிக்க வேண்டும் என்பதற்காக திமுக வீட்டுக்கு டாஸ்மாக் இருந்திருக்கு. அந்த அவசரத்துக்குள்ளே சண்டை விட்டு நம்ம வீட்டு பிள்ளைகளாம் படிக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது யாரு? ஆய்வு இல்லை. அந்த முதலமைச்சர் சொன்னார், சண்டை வருகிறார், கோவலுக்கு விடுத்துள்ளார், கோவலுக்கு அவர் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி நாளைக்கு நம்ம புள்ள வெங்கியும் போய் கலைஞர்கள் கல்லூரி போய் தேடி அலையிட்டாங்க. ஆற்றல் நெய்வேலிக்கு ஒரு ஆற்றல் காலேஜ் போல அந்த ஆற்றல் காலேஜ் வருவதற்கு காரணம் அண்ணன் வேல்முருகன் தான். தயவு செய்து இந்த ஒரு முறை போடுமா உதய சொல்லி மாற்றி ஓட்டு போட்டுட்டீங்களா? 1000 ரூபாய் கொடுப்பா ஓட்டுக்கு, 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுப்பா. ஆனா 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம். எது இலவசமா கிடைக்கிறோம்? கல்வி கிடைக்கிறோம், மருத்துவம் கிடைக்கிறோம். அந்த கல்விக்கு வழிவகை செய்தவர் பண்ருட்டி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் வேல்முருகன் தான். 2 முறை ஓட்டுக்கிட்டு வந்தாருமா, 2 முறையுமே நீங்க ஓட்டு போடுறது தோற்கடிச்சீங்க. ஆனா பண்ருட்டி மக்கள் சொல்லும் தனக்கு யார் இலக்கணத்தை தனக்கு யார் எம்எல்ஏ ஆனா நம்மளுடைய உள்ள சட்டமன்றத்தில் உறுப்பினர் பண்ருட்டி மக்கள் எதிர்பார்த்து வாக்கு செலுத்தினார்கள். மக்களுக்கு கோடி கோடியாக நன்றி சொல்லணும். ஏனென்றால் பண்ருட்டி தொகுதிக்காக ஒத்துமில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிக்கான சட்டமன்ற சட்டமன்றத்தில் என்ன பேசினார்? எதற்காக அமைச்சர்கள் சண்டையிட்டார்? எதற்காக முதலமைச்சர்கள் சண்டையிட்டார்? நமக்காக சண்டையிட்டார். இந்த பக்கத்தில் என்எல்சி வாங்கி குடிச்சுப்பாரா? அதுக்காக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மிகப்பெரிய அதிகாரம் படைச்ச அமைச்சர். அந்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நேரடியாக மேம்பட்டார். யாருக்காக? என் மக்களுக்கு என்எல்சி எந்த வசதி செய்து கொடுக்காமல், என் மக்களுக்கு உரிய வசதி கொடுக்காமல், என் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்காமல் புறக்கணிக்கிற என்எல்சிக்காக நான் எவரையும் எதிர்ப்பேன், எந்த அதிகாரத்தையும் எதிர்ப்பேன். எதிர்த்தது யாருக்காக? நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பெண் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும். முதலமைச்சர்கள் சண்டை போட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி வாங்கி கொடுத்தாரு. அதனால வரலாறு இந்த முறை கேமரா 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 வீடு வீடுக்கு உதவி செய்ய வச்சிருப்பா, ரத்தம் நடந்து வைப்பா. ஆனா வேட்டை வீட்டு போயிடலாம், வீட்டு நமக்காக வரமாட்டா, சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க. சட்டமன்றத்தில் பேசியா கேமராட்சி தான் நம்முடைய லட்சம் இந்த பகுதி மக்களுக்காக சட்டமன்றத்தில் பேசினாரு. இன்னைக்கு முந்திரிக்கு மின்சார குறியீடு வேணும், இன்னைக்கு முந்திரிக்கு 125,000 ரூபாய் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார். உதயசூரியன் எம்எல்ஏ பேசினாங்களா? ரெட்டலை எம்எல்ஏ பேசினாங்களா? கிடையாது. 2 முறை நீங்க ஓட்டு போட மாட்டேன். பண்ருட்டி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் முந்திரி வியாபாரிகளுக்காக சட்டமன்றத்தில் கண்ணு எடுத்தார், சட்டமன்றத்தில் பேசினார். பலாப்பழத்தை 4 நாளைக்கு வைக்க முடியாது, கெட்டு போயிடும். இன்னைக்கு பலாப்பழத்தை பதப்படுத்துவதற்கு 10 கோடி ரூபாய்க்கு குடிசார கிடங்கு அமைத்து கொடுத்தது யாரு? உதயசூரியன் எம்எல்ஏவா? எத்தனை மகவா? தேர்வு பாருங்கம்மா. 2 முறை ஓட்டு போடாம
புறக்கணிச்சு விட்டீங்க. அந்த எம்எல்ஏ அந்த பேருந்தாமா நமக்காக சட்டமன்றத்தில் பேசி அதை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு புவிசார் குறியீடு பலாவுக்கு கிடைச்சிருக்கு. பலாவுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் கிடைச்சிருக்கா. அது யாரும் காரணம் கிடையாதுமா. மண்ணுட்டில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தாமா மூன்றாவது முறையாக உங்களிடம் உரிமையோடு ஓட்டுகள் வந்திருக்காருமா. நம்ம வந்து பிள்ளைகளா படிக்க வேண்டும் இருக்காங்களா. சட்டமன்றத்தில் 5 வருடமாக சாதியவர்கள் சண்டையிட்டு தொகுதிக்கு ஒரு கலையறிஞர் கல்லூரி வேண்டும் என்று சண்டையிட்டு அதை பெற்று தந்த சட்டமாக்கியவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். சூர்யா போ சூர்யா. ஆமா மறந்துடாதீங்கம்மா. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறோம். 2 முறை ஓட்டு போடல. 2 முறை ஓட்டுக்கிட்டு வந்தாரு. ஓட்டு போடாம தோக்கடிச்சோம். ஆனா பண்ருட்டியை ஜெயிச்சு பண்ருட்டி எம்எல்ஏ போய் கூட நான் பிறந்த ஊருக்காக நான் பிறந்த முந்திரி காட்டுக்காக இங்க இருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி சும்மா கொடுத்தமா ஸ்டாலின் 5 வருஷமா தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் வரவேற்கிறாரு. சண்டை போட்டாரு. அது முதலமைச்சர் ஸ்டாலினே ஒத்துக்கிட்டாரு. வேல்முருகன் கோலக்காரரு சண்டை போடுறாரு மக்களுக்காரரு. அது அப்படி சண்டை போட்டு யாருக்காக வாங்கி கொடுத்தாரு? இந்த முந்திரி காட்டுல இருக்கிற இந்த செம்பன் பூமியில் இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாருமா. பண்ருட்டியில ஜெயிச்சு நமக்கு வாங்கி கொடுத்தாரு. நம்ம தொகுதியில ஜெயிச்சு என்ன நடந்து ஒரு முறை சிந்திச்சு பாருங்கம்மா. ஒரு முறை சிந்திக்கு. ஒரு முறைக்கு 2 முறை கூட சிந்திக்க போதும். உதய சூரியன் போதும். ரெட்டலை 2 பேருக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போடுறது போதும். 2000 5000 பணத்தை கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிக்கலாம் நினைக்கிறோம். 2000 5000 பணத்தை வச்சு எத்தனை நாள் நம்மளால வாழ முடியும்? நாம வாழணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வைக்க வேணும். தமிழர் வேலை தமிழருக்கு கொண்டாடு என்எல்சி நிர்வாகத்துக்கு பேசியது யார் என்பதை தயவு செய்து ஒரு முறையாக ஆய்வு செய்து பாருங்கள். கேமரா சின்னத்துக்கு வாக்குகள் சேகரிக்க இதோ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் வந்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக வரவேற்பு கொடுத்த அண்ணன் பாண்டியன் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்களே இந்த முறை கேமரா போதும். ஓட்டு போட்டுட்டீங்க. படிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் 5 வருடமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சண்டையிட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி வேண்டும் என்று பெற்று தந்தது பண்ருட்டி எம்எல்ஏவாக இருந்த நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இதோ நம்மிடம் உரிமையோடு எல்லாம் வந்து நாங்கள் விவசாய அனுமதின்னு சொல்லிதான் ஓட்டு. ஆனா 2 முறை நீங்க தோற்கடிச்சீங்க ஓட்டு போடாம. ஆனாலும் இந்த மக்களுக்காக தொகுதிக்கான கலைஞர்கள் கல்லூரியை பெற்றுக் கொடுத்து விட்டு உங்களிடம் கேமரா சொல்லிட்டு வாக்குகளை கேட்டு அந்த இவன் வந்திருக்கிறார். முந்திரி வியாபார குடும்பத்தில் முந்திரி விவசாய குடும்பத்தில் பிறந்த எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த வேல்முருகன் அவர்கள் இந்த முந்திரி வியாபாரிகள் வலியை விழுந்தவர். முந்திரி விவசாயிகள் வலியை விழுந்தவர். சட்டமன்றத்தில் இந்த முந்திரி விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் 125,000 கொடுங்கள் என்று சட்டமன்றத்தில் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தவர். முதலமைச்சரின் அழுத்தத்தை முன்வைத்தவர் அந்த வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறார். கேமரா சிறப்புக்கு வாக்குகளை சேகரிக்கிறார். பலாவுக்கு புவிசார் குறியீடு, பலாவுக்கு பேட்டன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய புவிசார் குறியீடு. இன்னைக்கு பேட்டன் ரைட்ஸ் லேஸ் கொக்கோகோலா பெப்சி எல்லா பன்னாட்டு நிறுவனம் பேட்டன் ரைட்ஸ் வச்சிருக்கிறார். ஏழை எளிய விவசாயிகள் ஒரு குடியாரர் வீட்டில் பிறந்த விவசாயம் அந்த பலாவுக்கு பேட்டன் ரைட்ஸ் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது பண்ருட்டி எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன். கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி. மருத்துவம் என்பது ஒரு 8 கடியாக 7 லட்சம் பிள்ளைகளுக்கு இருந்தது. இந்த நிலையை உடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு செலவில் 7 எளிய வீட்டு மாணவர்கள் மருத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரியை வாங்கி கொடுத்தது யார்? கூகுள்ல போய் சர்ச் பண்ணி
பாருங்க, இப்ப கூட யூடியூப் போட்டு பாருங்க. தன்னுடைய வாதத்திறமையால் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கேட்டு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரிக்கு ஒரு மட்டத்தை பெற்றுத் தந்தவர் அண்ணன் வேல்முருகன். இதோ நம்மிடம் உரிமையோடு கேமரா 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 சின்னத்துக்காக வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் என்எல்சி நிறுவனா தண்ணீரை போடாம போட்டு உரிச்சிடா. என்எல்சி நிறுவனத்தால் எண்ணற்ற கேள்வி இந்த மக்களுக்கு ஏற்படுது. இது சாதாரண தொகுதி பிரச்சனையாக இருந்தது. அண்ணன் வேல்முருகனால் மட்டும்தான் இன்னைக்கு என்எல்சி பிரச்சனை என்பது தமிழ்நாடு முழுவதும் தாண்டி இந்தியா முழுவதும் தாண்டி இன்னைக்கு சர்வதேச அளவுக்கு என்எல்சி பிரச்சனை பெரிய பிரச்சனையை தெரியுது. மக்களுக்கான போராட்டம் வெடிக்குது என்றால் அதற்கு காரணம் இந்த முந்திரி காட்டில் பிறந்த நம்முடைய தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த முறை கேமரா 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 சிறப்பாக வரவேற்பு கொடுத்த அண்ணன் சிவகுமார் அவர்கள் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அம்மா மறந்துடாதீங்கம்மா, நம்ம இந்த முந்திரி கொட்டை எல்லாம் காய வச்சிருக்கோம்ல, இந்த முந்திரி கொட்டையெல்லாம் காய வச்சு இதுக்கு சரியா மூட்டைக்கு சட்டமன்றத்தில் பேசுனது நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான். ஓட்டு போடலமா தோற்கடிச்சிட்டாங்க. பண்ருட்டி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நமக்கான தலைவர் அண்ணன் வேல்முருகன் பண்ருட்டி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பண்ருட்டியை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு போயோ அவருடைய பாசம் விட்டு போகல. தான் பிறந்த இந்த முந்திரி காட்டு மண்ணுக்காக விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியவர். மூட்டைக்கு 25,000 நியாயமான விலையை கொடு திமுக அரசை என்று திமுக அரசாங்கத்திடம் நேரடியாக கோரிக்கை வைத்த தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இதே நம்மிடம் கேமரா 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 உடம்பு இல்லையா? சரி, ரெஸ்ட் எடு. இந்த நேரம் பார்த்து உனக்கு போயிருப்போம். அதான் குறும்பதி போட்ட விசாரிச்சு கேட்டியா? சரி சரி அப்படியே சும்மா ஒண்ணு போட்டா போதுமா? அவரு வேட்பாளர் தான் நீங்க பண்ணிட்டீங்க. சும்மா அப்படியே சுத்தி கொடுக்க போனாங்க இடத்துக்கு. இங்க முன்னாடி வச்சு அப்படி சுத்துங்க. இதுல இறங்கி இறங்கி ஏற முடியாது இந்த சிஸ்டம். அப்படி வாங்க 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 அப்படியே இடம் இல்லைன்னா எடுப்பா. நீ வரநாடு தான் எடுத்துக்கிட்டே இருக்கியா? சிறப்பாக வரவேற்பு கொடுத்த அண்ணன் அசோக் அவர்களது குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மொத்தமா நன்றிமா. எல்லாரும் பேர சொல்லி கேமராங்க. அசோகா சொல்ல கல்லூரிக்காக பேர சொல்ல இன்ஜினியரிங் கல்லூரி கலை அறிவியலுக்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களுக்கான எதிர்காலமே இந்த முறை கேமரா 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 மாவட்டத்துக்கு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளவு சீட்டு தெரியும் உங்களுக்கு? 15 லட்சம். அது மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 7 எளிய முடியாத குடும்பத்தில் பிறந்த ஒரு 7 குடும்பத்தை பிறந்த ஒரு மாணவ செல்வர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் வாதிட்டு சட்டமன்றத்தில் பேசி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள். நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்காக சண்டை போட்டாரு. நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பேசினாரு. அது மட்டுமா, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு நம்முடைய பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன். அது மட்டுமா, இந்த கூட்டத்தொடர்ல நம்ம எல்லாம் 2 தடவை ஓட்டு போடல தோக்கடிச்சிட்டோம். சூரியனுக்கு ரெட்டலைக்கு மாற்றி போட்டோம். நம்ம எம்எல்ஏ எல்லாம் யாரும் கேட்கல. ஆனா பண்ருட்டியில பேருவான எம்எல்ஏ பண்ருட்டி இருக்கிற நம்ம அண்ணன் வேல்முருகன் தான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சண்டை போட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி எப்படி பண்ருட்டி தொகுதிக்கு, நெய்வேலி தொகுதிக்கு, குறிச்சிவாடி தொகுதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிக்கும் ஒரு கலைஞர்கள் கல்லூரி
பெற்றுக் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் கேட்டு பெற்றுக் கொடுத்தார். அதை தயவு செய்து மனதில் உணர்ந்து கொண்டு இந்த முறை ஆய்வு செய்து ஓட்டு கொடுங்க. அண்ணன் வேல்முருகன் டி என்று பேஸ்புக் பக்கம் இருக்கு, யூடியூப் பக்கம் இருக்கு. தயவு செய்து போய் ஆய்வு பண்ணுங்க. தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் என்ன பேசினாரு, யாருக்காக பேசினாரு, இந்த முத்திரிக்கோட்டை பிறக்கிற விவசாயிகளுக்காக என்ன பேசினாரு எடுத்து பாருங்க. நம்ம 2 தடவை தோக்கடிச்சிட்டோம், 2 தடவை நம்ம ஓட்டு போட்டுட்டோம், உதயசூரியன் ஓட்டு போட்டுட்டோம், ஓட்டு போட்டுட்டோம். ஆனா இங்க இருக்கிற ஏழை எளிய முந்திரிக்காட்டில் பிறந்த முந்திரி விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் கண்டிப்பாக குரல் எழுப்பது யார்? பண்ருட்டியில் தேர்வு செய்யப்பட்டு பண்ருட்டி எம்எல்ஏவான அந்த வேல்முருகன் அவர்கள் தான் இந்த நெல்வேலி பகுதியில் இந்த செம்மன் பூமியை வாழ்த்து வந்திருக்கிற இந்த முந்திரி விவசாயிகளுக்காக 125,000 கொண்டு என்று பேசியது பண்ருட்டி எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான் பேசினாரு. தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி யாரு கேட்டா? ரெட்டலர் எம்எல்ஏ கேட்டாங்களா? உதயசூரியன் எம்எல்ஏ கேட்டாங்களா? யாரும் கேட்கல. கேட்டது யாரு? நாம தோக்கடிச்சோம், 2 தடவை ஓட்டு கேட்க தோக்கடிச்சோம். இந்த எம்எல்ஏ தான் பண்ருட்டி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பண்ருட்டி மக்கள் நமக்கு வேல்முருகன் விட்டா வேற ஆள் கிடையாது, அவங்க தெரிஞ்சு பண்ருட்டியில் அவங்க தேர்வு பண்ணதுனால அவர் உள்ள போய் தாம் பிறந்து வந்த இந்த மண்ணுக்காக தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி நெல்வேலி தொகுதி, குறிஞ்சிப்பாடி தொகுதி, பண்ருட்டி தொகுதி, தமிழ்நாடு முழுக்க இருக்க 234 தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி கேட்டு பெற்றுக் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அந்த வேல்முருகன் அவர்கள். அதனால உரிமையோடு ஓட்டு கேட்டு வராரு. பலா காட்சி கெட்டு பாருங்க. இந்த பலா 4 நாள் நம்ம கெட்டு போயிடும், அதுக்கு தான் 4 நாள் கெட்டு போயிடும். ஆனா 1 வருஷம் ஆனாலும் சீசன் வரும்போது அந்த பலாவை விற்கான்றதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு நல்ல தெரிஞ்சுக்கோங்க, 10 கோடி ரூபாய்க்கு பலாவை குளிர்சாதன பதனூட்டும் கிடங்கு கலாவை 1 வருஷம் கூட நீங்க அதை கிடக்கிற வச்சுக்கலாம். அதை யாரு சட்டமன்றத்தில் பேசி வாங்கி கொடுத்தது? நாம 2 தடவை ஓட்டு தோக்கடிச்சிட்டோமே. இந்த எம்எல்ஏ பண்ருட்டி எம்எல்ஏ வாங்கி உள்ள சட்டமன்றத்துக்கு போட்டா நமக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. புவிசார் குறியீடு நம்முடைய பலாவுக்கு பெரிய பெரிய பேட்டன் யார் வச்சிருப்பான், பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி தான் வச்சிருப்பான். ஆனால் ஏழை எளிய குடியாரத்தில் பிறந்த ஒரு விவசாயிக்கு பேட்டன் இந்த பலாவுக்கு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி புவிசார் குறியீடை பெற்றுக் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அந்த வேல்முருகன். அதனால் இந்த முறை உங்களிடம் கேமரா சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா பாடி போ வாங்கடி போய் வாமா போடா ஏய் போ வாமா போ ஆனடிச்சு போ. ஏய் ஆனடிச்சு போடா ஆனடா. அந்த கிளாஸ் எடுத்து விட்டு ஆனடிச்சு போடலாம். மறந்து விடாதீர்கள். கேமரா சின்னம் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக இந்த முந்திரி காட்டில் பிறந்த அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதியிலும் அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவு பெற்று அனைத்து சமுதாய மக்களின் உரிமை குரலாக இன்றைக்கு 234 தொகுதிகள் போட்டியிடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உங்களிடம் கேமரா சின்ன மறுபடியும் 2 முறை ஓட்டு கேட்டு வந்தாரு. இதே கேமரா சின்னத்துக்கு வந்தாரு. ஓட்டு கேட்டு ரெட்டலை உதயசூரியன் மாற்றி வெடி போட்டோம். என்ன பலன் கேட்டா நீங்க ஒரு தொகுதிக்கு ஒரு ஆட்சியர் காலேஜ் நம்ம ஓட்டு போடுற தொகுதிக்கு ஒரு ஆட்சியர் காலேஜ் யார் வாங்கி கொடுத்தா? நம்ம ஓட்டு போட்ட ரெட்டலை சூரிய வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்க வாக்கு செலுத்தினாலும் பரவாயில்ல, பக்கத்தில் கூட நம்ம கல்லூரி யார் கொண்டு வந்தது? நம்முடைய தலைவர் அந்த வேல்முருகன் கொண்டு வந்தாரு. அந்த வேல்முருகன் வீரத்தையும் அந்த வேல்முருகன் தியாகத்தையும் அந்த வேல்முருகன் போராட்ட குணத்தையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை சாதி இளைஞர்களும் அத்தனை சாதி மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அந்த வேல்முருகன் பின்னால் இருக்கிறாங்க. யார் அந்த வேல்முருகன்? இந்த புத்திரிகாட்டில் பிறந்தவர், இந்த பண்ருட்டியில் இந்த நெய்வேலியில் பிறந்தவர், இந்த முந்திரிக்காடு இந்த செம்மன் பூமியில் பிறந்தவர் அந்த வேல்முருகன் அண்ணன் உங்களிடம் உரிமையோடு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமுதாய மக்கள் இன்றைய வென்ற தலைவர் இதோடு நம்மிடம் உரிமையோடு கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். மறந்துவிடாதீங்க, மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங்னா 15 லட்சம் கொடுத்தா இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதை உடைத்து ஏழை எளிய அப்பாவி வீட்டு பிள்ளைகள், உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்திற்கு பிள்ளைகள் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்க முடியல. அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் சட்டமன்றத்தில் நம்முடைய வாதப்பணியா பேசி மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆய்வு செய்து பார்த்து இந்த
பேர் மாத்தி வாக்களிக்குமா உதய சுரேஷ் ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு போடும். 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா 10,000 ரூபாய் டாஸ்மாக் வச்சு கொள்ளடிக்கிறாங்க. இவங்களுக்காக ஓட்டு இவங்களுக்காக அழகாக ஓட்டு போட்டு மாத்தி போடுங்கம்மா. இந்த ஒரு முறை மாத்தி போடுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நினைச்சது யாருமா? வீடு வீடுக்கு குடிக்கணும்னு நினைக்கிறது திமுக அரசு, அதிமுக அரசு. ஆனா வீட்டுக்கு இருக்கிற பிள்ளைகள் அவரவர்கள் விருப்பத்துக்கு இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும்னா ஆர்ட்ஸ் காலேஜ் பேசி பெற்றுக் கொடுத்திருக்காரு. இன்ஜினியரிங் படிக்கணுமா இன்ஜினியரிங் காலேஜ் மாவட்டத்தில் பேசி பெற்றுக் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நீங்க மருத்துவம் படிக்கணும் நம்ம வீடு பிள்ளைங்க மருத்துவமனை மாவட்டம் பேசி பெற்றுக் கொடுத்திருக்காரு. யாருமா பேசுவா? யாரு இதெல்லாம் சட்டமன்ற பேசுறா? பேசுறது நம்மளுடைய முன்கூட்டி எம்எல்ஏ வேல்முருகன். ஆனா 2 பேரும் நம்ம தோக்கடிச்சோம். 2017 தோக்கடிச்சோம், 2016 கேமரா சென்டர் கேட்கும்போது தோக்கடிச்சோம். தோக்கடித்தாலும் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு வழியில் முட்டி மோதி அதிகாரத்தில் மக்களுக்கான தீர்வை பெற்றுத் தருவேன் என்று நின்றது யாருமா? நம்முடைய தலைவர் அவர்கள் தான். பக்கத்துல காட்டாபுரியூர்ல முந்திரி வியாபாரி, ஒரு ஏழை முந்திரி வியாபாரி செல்வன்றவரை அடிச்சு கொண்டுட்டா காவல்துறையில. யாரு வந்து நின்னா? ரெட்டாளர் யாராவது வந்து நின்னாங்களா? உதவி சூழல் யாராவது நின்னாங்களா? 2016 ஓட்டு போட்டு அங்க பேர்வர்களை தேர்ந்தெடுத்த இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்படி இருந்த மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் போய் நின்று அவர்களுக்காக அந்த சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி அவர்களுக்காக அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பேர்வர்கள் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக நிற்கிறோம். அவர்தான் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் வாக்கு செலுத்தாலும் நமக்காக தலைவர் இந்த முறை 3வது முறை நம்மை நம்பி நம்மிடம் கேமரா வாக்கு செலுத்த வைக்கப்பட்டிருக்கிறார். நல்ல செய்து முடிவு செய்ய 2000 3000 காசு கொடுத்து ஓட்டை வாங்கிக்கிறவன் நமக்காக நிற்பாங்களா? நமக்காக சட்டமன்றத்தில் பேசுவாங்களா? இதை கொள்ளடிப்பாங்களா? இது பாருங்க. இந்த மக்களுக்காக இந்த என்எல்சி நிர்வாகம் இருக்கிற ஏழை மக்கள் நாளைக்கு இந்த இளைஞர்களுக்கு இந்த என்எல்சி நிர்வாகத்தில் வேலை வாய்ப்பு வேணும். இந்த மத்திய மையத்திற்கு வேலை வாய்ப்பு கொடுக்காது. லட்சக்கணக்கான பணத்தை இந்த வாக்கை இந்த வெயிலெடுத்தது மக்களின் வாக்கை அவரால் நூற்றுக்கு மக்களின் பொருளாக சட்டமன்றத்தில் நோக்கி ஒதுக்க வேண்டும் என்றார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மற்றும் எம்எல்ஏ அதன் நேர்முறையவர்கள் இரு கரங்களை கூட்டியவரை உங்களிடம் கேமரா செலுத்தி வாக்கு வந்து கொண்டிருக்கிறார். கேமரா சொல்ல அந்த மருதாஜ் கேமரா சொன்னா தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்வி பெற்றுக் கொடுத்துருக்கேன். வண்டி முன்னாடி அனுப்புண்ணா அது முன்னாடி அனுப்புறாங்க வண்டியா வா 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 வா
வண்டியில இருக்கேன் புரியுதா? தமிழக வாலிபர் கட்சியின் தலைவர் பண்புத்திருந்தவர்கள் அண்ணன் வேல்முருகன் நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை செய்வதற்கு இங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் பலவன் அவர்களுக்கு கேமரா சின்னத்துக்கு வாக்குகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். வருகிறாங்க தொகுதிக்கு ஒரு தலைவர்கள் கம்பெனி வருவதற்காக பண்புத்தி எம்எல்ஏ 2 பேர் ஓட்டு கேட்டு வந்தாரு. 2 பேர் கேமரா சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தாரு. தோக்கடிச்சோம். ஆனா பண்புத்திக்கார மக்களே தேவர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு போன அண்ணன் வேல்முருகன் இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்காக வியாபாரிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 25,000 குடிகள் சட்டமன்றத்துக்கு அண்ணன் வேல்முருகன் மறந்தாங்க. தொகுதிக்கு ஒரு தலைவர்கள் சம்பளம் பேசப்பட்டு சட்டமன்றத்தில் சட்டம் அந்த சட்டம் பெற்று வெளியேறும் தொகுதி உட்பட அனைவருக்கும் சட்டமன்ற தொகுதி நிகழ்ச்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் நம்மிடம் கேமரா சொல்லத்துக்கு வாக்கு கேட்டு நம்முடைய வெற்றி பெற்றாளர் அண்ணன் திருமால் நலவன் அவர்களுக்கு கேமரா சொல்லத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க 2016 கேமரா சொல்லத்தில் ஓட்டு கேட்டு வந்தார். இந்த முந்திரி வியாபாரி செல்வம் ஒரு நாராயண செல்வம் கொலைபடிட்டார். காலத்தில் கொண்டு போய் என்ன எத்தனை எம்எல்ஏ உதயசூரி எம்எல்ஏ என்ன ஓட்டு வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு போய் அதுக்காக சண்டை போட்டு அவர் ஒதுக்கி பட்டாலும் கடனாக கொடுத்தது அந்த வேல்முருகன் அதிகாரம் 3 நாள் விழாவிட்டாலும் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு போராளி தலைவர் அந்த வேல்முருகன் வேல்முருகன் இதே உங்களிடம் கேமரா சொல்லத்துக்கு வாக்குகளை சேகரிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்ம வெற்றி வேட்பாளர் அந்த திருமால் மரவன் அவர்களுக்கு கேமரா சொல்லத்துக்கு வாக்கு வந்து கொண்டிருக்கிறார். கலையறிவியல் கல்லூரி இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க கலையறிவியல் கல்லூரி படிக்கிறோமா? அதுக்கு பண்ருட்டில இருந்து எம்எல்ஏவான அண்ணன் வேல்முருகன் தான் சட்டமன்றத்தில் பேசி 5 வருஷமா முதலமைச்சர் ஸ்டாலின் சண்டை போட்டாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த 7 எளிய வீட்டு பிள்ளைகள் கலையறிவியல் கல்லூரி படிக்க வேண்டும் என்று தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி பெற்றுத் தந்தது. இதை வருகிறார் தமிழக வாலிபர் கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தான் பெற்றுத் தந்தார். இங்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் 50 பேரா இருக்கலாம். ஆளை பாருங்க அதான் பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா ஆத்திரித்த கிராமத்தில் வாழ்கின்ற தலைவர்களே தாய்மார்களே ஏற்கனவே ஆரம்பித்து பேசுவதற்கு 2011 வந்து வாக்கு கேட்டேன். நீங்கள் என்னை தோற்கடிப்பீர்கள். அடுத்த 2016 வந்து வாக்கு கேட்டேன். அப்போதும் நீங்கள் தோற்கடிப்பீர்கள். இந்த முறை வந்து வாக்கு கேட்கிறேன். நிச்சயம் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்தில் வைக்க வேண்டும். உங்கள் ஊருக்கான ரேஷன் கடை, சாலை வசதி, மின்சார விளக்கு, குடிநீர், ஆழ்வாய் கிணறு 2 பேருக்குமே 2 ஆழ்வாய் கிணறு, இந்த மூலையில் ஒரு ஆழ்வாய் கிணறு, இதையெல்லாம் மொத்த அதிமுக கிராமத்தில் மட்டும் 5 பேர் போட்டு கொடுத்துருவோம். அது வரையிலும் தண்ணிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புல அரசு மேல்நிலைப்பள்ளி, கூடுதல் வகுப்பறை கட்டணங்கள் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டையில 3 மாணவர்கள் செத்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும். இப்படி எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதையெல்லாம் செயல்படுத்திருக்கிறேன். அதே மாதிரி கோயிலுக்கு உதவி என்னால் ஆன இத்தனை உதவிகளும் செய்திருக்கிறேன். இந்த முறை உங்களை வந்து
மாற்றி கேட்கிறேன். எல்லாரும் திமுக ஆளுங்கட்சி 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க. நாங்க யாரும் பணம் சம்பாதிக்கல, சட்டமன்றத்தை பேசல, இந்த தப்பான தொழிலும் செய்யல. உங்களுக்காக முந்திரிக்கு மூட்டைக்கு 10,000 வேணும்னு கலைஞர் இருக்கும்போது கேட்டேன், ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டேன். இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் மூட்டைக்கு 25,000 கொடுங்க, ஒரு முதுகட்டை நாங்கள் கொடுக்கறதில்ல, எவ்வளவு பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம். நீங்க யூரியா வரும், டிஎப்பி எவ்வளவு விலை வைக்கணும், ஆழ்குழி எப்படி இருக்கு. அதனால விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற எங்களுடைய முந்திரிக்கு, நெல்லுக்கு, பலாவுக்கு, மாங்காவுக்கு என்ற ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் உங்களுக்காக போராடுகின்ற, உங்களுக்காக வாதாடுகிறோம். ஏற்கனவே இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்து நீங்க உழைப்படி ஜெயிக்க வச்சுங்க. இப்ப உங்களுக்காக கலை அறிவியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டு வந்தது. இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எங்களுடைய காடாம்பூர் அணிகாமே பணிக்குங்குப்பையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளேயே அவங்க படிக்கிறாங்க. கூட்டு பிள்ளைங்க வெளியில போயிட்டு பெண் பிள்ளைகள் திரும்பி வச்சாலும் இல்லையா என்கிற ஏக்கெல்லாம் இருக்காது. எப்போ வேணுமோ அரை மணி நேரத்துல போய் காலேஜ்ல நம்ம வீட்டுக்குள்ள காலேஜ் தான் இருக்கா, இல்ல வெளியில எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொள்கின்ற வகையில உங்களோட நேரடி கண்காணிப்பு படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அவர்கள் அறிஞ உறவுகளோ, தாய்மார்களோ, நண்பர்களோ, இந்த ஒரு முறை ஏமாற்ற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 முறை ஏமாற்றப்படுங்க. அதனால இந்த முறை ஏமாற்றாமல் வாக்குறவங்க, சந்தாப்தம் சொல்லுவாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, மந்திரியா இருந்தாங்க. திமுக இப்ப 5 வருஷம் எம்எல்ஏ இருக்காங்க, மந்திரியா இருக்காங்க. நிறைய பணம் இருக்கும். அது கொடுப்பதை வாங்குவது வாங்காது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்களுக்காக போராடுகிற, உங்களுக்காக உழைக்கிற எனக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேன்றீங்க. நான் போய் பண்ருட்டி கோவிலுக்கு என்ன அவங்க பெரும்பான்மை உங்களுக்கு பட்டாம்பாக்கம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியும் நெல்லிக்குப்பெல்லாம் ஆதிதிராவிட மக்கள் அதுதான். ஆனா அவங்க பெருசா எதுவுமே சொல்லலைன்னா அவங்க கோவில் நான் எம்எல்ஏ இல்லை. அவங்க 90% எனக்கு ஓட்டு போட்டாங்க. 90%. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் 99% ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உங்க ஊருக்கும் அந்த ஊருக்கும் சேர்த்து இந்த ஆண்டு இன்றைக்கு 50 கோடி ரூபாய் மதிப்புல கலை அறிவியல் கல்லூரி, 100 கோடி ரூபாய் மதிப்புல இன்ஜினியரிங் கல்லூரி, இப்படி எண்ணற்றதை செய்திருக்கு. நம்முடைய பலாவுக்கு புவிசார் குறியீடு படிக்கும். நம்முடைய பண்ருட்டியில பலாப்பழங்களை பாதுகாத்து வைக்கிற குடிசாதன கிடங்கு 100 டன் வேல்டேஜ் உள்ள அப்படியே பலாப்பழத்தை நீங்க எப்படி அனுப்புறீங்களோ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வைக்கிறோம். அப்படி காய்கறிகளை, பழ வகைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கேன். உங்களுக்கு நெய்வேலிக்கு இந்த பக்கம் குடியிருப்பு, இது பக்கம் விஸ்வம், எல்லா ஊருக்கும் உங்களுக்கு இருக்கான தார் சாலைகள் யார் காலத்தில் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஊர்ல உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்ணி நம்மளாம் புட்டு தண்ணி குடிச்சவங்க பாங்க, சாக்கடை சேரு பறிச்சு கட்டிக்கிட்டு குடம் கட்டுறோம். இன்னைக்கு தெருவுக்கு ஒரு 5 போர் இந்த சின்ன ஊருக்கு போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பஞ்சாயத்துக்கு, மேலக பஞ்சாயத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப பஞ்சாயத்து வரும் ஊருக்கு என்னெல்லாம் வந்து எனக்கு கேட்டீங்களோ அத்தனையும் செய்து கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களுக்கு பணியாற்றுவதற்கு, உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கேமராவுக்கு தாருங்கள். அருமை சகோதரர், கல்வியாளர், திருமாவளவன் வைக்கிறேன். நான் நிக்கல, நான் நிக்க சொல்லுங்க. சொல்ல அது மட்டும் இல்ல, கோபம் உங்க மேல 2 முறை வந்து கையெடுத்து கும்பிட்டேன். நீங்களாம் இங்க இறங்கிட்டு போய் கோயில்ல வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிக்கு சுத்தணும். அதனால இறங்கி வர முடியல. ஒரு தொகுதியா நேரமே இல்லை. இன்னும் கிட்டத்தட்ட 150 தொகுதிக்கு மேல நான் போகவே இல்லை. அதனால அப்படியே இந்த வேலையில இருந்தபடியே உங்களுக்கு கும்பிட்டு ஓட்டு கேட்கிறேன். நான் 2 முறை கும்பிட்டு வீடு வீடா வந்தேன், தெருவா வந்தேன். இங்க கட்சிக்காரன் ஒரு தம்பி பட்டாசு அடிச்சு இந்த மூலையில கை பிடிச்சிருக்கானாவா சத்தியா போயிட்டான். இப்ப பாவம். அதனால அவரை ஆஸ்பத்திரி செலவு பூரா நான் தான் எடுத்துக்கிட்டேன். வரும்போதெல்லாம் அவனுக்கு 5000 10,000 உதவி பண்ணுவேன். அது வேற எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன என் தொண்டனுக்கு ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் நான் அவங்களை விட்டு கொடுத்தேன்னா சொல்லுங்க. என்னன்னு சாப்பிடா இன்னைக்கு இருப்பேன். ஒரு அப்பன் தொழிலாளர் இருக்கிறது சொசைட்டி ஆகிறதுக்கு என்ன பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன். குடும்பத்தோட அவர் அக்கா, தங்கச்சி, அம்மா ஓட்டு கேட்டாங்க. இங்க இருக்கிற எங்க ஒன்றிய தலைவர் அவர் டாஸ்மார்க்ல பணியில் இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய நல்ல இளைஞர்கள் இருக்காங்க. அந்த தம்பி இருக்கான அவங்க அம்மா, இன்னொரு தம்பி, இன்னொரு ஆளுக்கான குடும்பமே ஓட்டு கேட்பாங்க. அதனால நிறைய எனக்குன்னு தாய்மார்கள் எங்களோட மாறாத பற்று அன்புள்ளவர் இருக்காங்க. ஆயுரோட பகுதியில் அதே மாதிரி இளைஞர்கள் எங்களோட மாறாத பற்றோடு இருக்கிறாங்க. அந்த அன்புக்கு நன்றி. மீண்டும் உங்களுக்கு பணி செய்ய, உங்களுக்கு என்னுடைய காலத்துல தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு குடியிருப்பு மேல்நிலைப் பள்ளி, ஸ்கூல் கட்டடம், அதே மாதிரி பிறப்பு பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, பெண்கள் பள்ளி, விடுதிகள், புத்தாண்டுக்குள்ள தீயணைப்பு நிலையம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மருங்கூர் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி ஆக்குனது, காட்டாம்பூருக்கு விடுதி, என்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்கிறேன். இனி இந்த தொகுதியிலையும் இப்ப பண்ருட்டி போய் யாராச்சும் கேளுங்க, யாராச்சும் அங்க ஏதாவது பெண்டிங் இருக்கா அந்த மக்களுக்கு கேளுங்களா, சொல்ல முடியாதாங்க மனகையா. அதனால
நன்றி நன்றி கொண்டுலாம் மாரியம்மன் கோயில கோரி போட்டு கொடுத்தீங்க ரொம்ப நன்றின்றாரு. இந்த வயசுல நினைச்சிருக்காரு ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அதனால இங்க இருந்து நம்ம எல்லாம் தேடி போய் அந்த ரோட்ல ஒட்டுற மாதிரி இடத்த தேடுவோம். அங்கதான் நீர் காட்டினாங்க நம்மளுக்கு தேங்காயில வச்சு எதை கருத்துல வச்சு கண்டுபிடிச்சு அங்க போறங்க எம்எல்ஏ நாங்க. அப்புறம் இந்த நடுத்தரண்ட ஒரு போரு, அந்த தம்பி வீட்டாண்ட ஒரு போரு, அங்க கோயிலாண்ட ஒரு போர், நம்ம இப்போ வேலை செஞ்சாரு பாஸ்கர் வீட்டாண்ட ஒரு போருன்னு எங்கெல்லாம் கேட்டீங்களா கொடுத்த எல்லாம் என் மனசுல இருக்கிற மறக்க 2011 எம்எல்ஏ இருந்துட்டு போனேன். நீங்க 2000 எத்தனை வருஷம் 15 வருஷம் கழிச்சாலும் அதனால நான் உங்களுக்கு செய்ததை மறக்கலை, நீங்களும் நான் செய்ததை மறக்காமல் இருக்கிறீங்க. ஆனா என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, மக்களை சம்பாதித்திருக்கிறேன், உங்கள் அன்பை சம்பாதித்திருக்கிறேன். கேமராவுக்கு ஓட்டு போடுங்க. வரவேற்புக்கு நன்றி. பத்துமா அவருக்கு ஓட்டு போட்டீங்க, ரெண்டலைக்கு சிவசுப்ரமணியம் போட்டீங்க, சபாவுக்கு 2 முறை போட்டீங்க, சபாவுக்கு 2 முறை போட்டீங்க. போதும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. யாரையும் நான் விமர்சனம் பண்ணதான் குறை சொல்லல, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்லா செய்யணும். சரியா? நன்றி. மறந்து விடாதீர்கள். இந்த முறை கேமரா உடைய சுழியல் ரெட்டலைக்கு மாற்றி ஓட்டு போட்டது போதும். நம்முடைய தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சண்டையிட்டு 234 தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரியை பெற்றுக்கொடுப்பது கல்லூரி எம்எல்ஏவாக இருந்த நம்முடைய மண்ணை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் இந்த முறை நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு இன்ஜினியர் மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பெற்றுக் கொடுத்தது நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான். நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்காக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரியும் பெற்றுக் கொடுத்தது நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான். இந்த முறை உங்களிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இதோ கையெழுத்து போட்டுக் கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் நலவன் அவர்களுக்கு ஆதரித்து வாக்குறுதி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். 2 முறை வந்து நின்றாரு. 2016 இதே கேமரா சின்னத்தில் நிற்கும் பொழுது நாம ஓட்டு போடல, தோக்கடிச்சிட்டோம், ரெட்டலைக்கு போட்டோம், உதயசூரியன் போட்டோம். அவங்க யாராவது நமக்காக பேசுறாங்களா? ஆனா பண்ருட்டியில வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போன நம்முடைய எம்எல்ஏ பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக, இந்த புதிர்காட்டில் இருக்கிற மக்களுக்காக முந்திரிக்கு மூட்டைக்கு 25,000 கொடுங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசியது பண்ருட்டி எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனை மருத்துவம் சாதாரணமா ஏழை பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடியுமா? ஏழை பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடியும் என்பதற்காக சட்டமன்றத்தில் தன்னுடைய மாவட்ட தலைமையார் பேசி மாவட்டத்துக்கு மருத்துவ கல்லூரியை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய அண்ணன் வேல்முருகன் இதோ வந்து கொண்டிருக்கிறார். கேமரா சின்னத்துக்காக வாக்குகளை தெரிவிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். பலாப்பழம் 4 நாள் அரிசா 4 நாள் பெற்றுக்கொள்ளும். ஆனா அந்த பலாப்பழம் 1 வருடமானாலும் அதை பதப்படுத்தி வைத்து அடுத்த சீசனுக்கு கூட வியாபாரம் பண்ணி ஏழை விவசாயிகள் புரட்சிக்க முடியாததுக்காக 10 கோடி ரூபாய் செலவுல குளிர்சாதன 11 கிடங்கு பலாவை பாதுகாப்பதற்கு குளிர்சாதன கிடங்கு அதை பதப்படுத்தி வைப்பதற்கு பெற்றுக் கொடுத்தது இந்த வண்டி மக்களுக்காக, இந்த பலா வியாபாரிகளுக்காக பண்ருட்டிலிருந்து ஜெயித்து சட்டமன்றத்துக்கு போய் அந்த குளிர்சாதன கிடங்கை பெற்றுக் கொடுத்தனர். அது மட்டுமில்லாமல் அதே போல இந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டது. தென்னையாற்றுல நதிநீர் அதிகமா போய் காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பாதிக்கப்படும் பொழுது அப்போது ஏக்கருக்கு 25,000 பெற்றுக் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இதோ உங்களிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். பலாவுக்கு புவிசார் குறியீடு பெற்றுக் கொடுத்து அந்த பலாவுக்கான சட்டமன்றத்தில் பேசியது ஒரே 234 தொகுதியில் ஒரே எம்எல்ஏ பண்ருட்டி எம்எல்ஏவாக இருந்த நம்முடைய மண்ணை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தான். இதோ உங்களிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ நம்முடைய மண்ணை சம்பந்தமாக பிறந்தவர், முந்திரிகாட்டில் பிறந்தவர். இன்னைக்கு 234 தொகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டில் அத்தனை சமுதாய இளைஞர்களும் அவர் கொண்டாடுறாங்க.
போ சூர்யா போ. மக்களுக்காக முஸ்லிம் வியாபாரிகளுக்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த தொகுதிக்கு ஒரு கலைஞர் நம்ம ஓட்டு போட்டு திமுக எம்எல்ஏ கேட்டாங்களா, அதிமுக எம்எல்ஏ கேட்டாங்களா? ஆனா நாம 2 பேரும் ஓட்டு போடல. தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் இந்த முந்திரி காட்டும் தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மரங்களை வெட்டவர் 234 தொகுதியும் திமுக அதிமுக நிகராக வேட்பாளரை வீழ்த்தி களமாடி கொண்டிருக்கிற நம் மண்ணை சேர்ந்தவர், இந்த முந்திரி காட்டை சேர்ந்தவர் அண்ணன் மேல்மன்னவர்கள் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார். வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்டார். ரவி, நான் சும்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். பேச நேரம் நிறைய கிராமத்துக்கு போகணும். அதனால உங்களை அன்பான வரவேற்புக்கு நன்றி. இதெல்லாம் பார்த்துட்டு வீடு வீடா போய் டோல் கன்வென்ஸ் பண்ணுங்க, ஓட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். சரியா? உங்களை அன்பான வரவேற்புக்கு நன்றி. எங்கேயுமே பேசல, சும்மா எங்க அவர் கேட்டுட்டாரு. சும்மா காணாமல் வாங்க, அங்கே பேச வாய்ப்பு தான் பாருங்க. பரமா கேமரா ஒரு ஓட்டு போடுங்க. பட்டுமா? நன்றி. வா வா. சரி வா, வண்டி வா, வண்டி வா. கேமரா உதயசூரியன் மாற்றி போட்டு மண்ணுக்காக பேசுகிறோம். மண்ணுக்காக 2 முறை ஓட்டு கேட்டு வந்தோம். நம்ம ஓட்டு போடல, ஓட்டு போடாம தோற்கடிச்சிட்டோம். பேசணும். ஆனா எங்க நிச்சயமாக ஏழை எளிய பிள்ளைக்கு குழந்தைங்க, இந்த மண்ணில் பிறந்த குழந்தைகள், இந்த குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும். இந்த கல்வி ஆசிரியர் இந்த குழந்தைகள் படிக்க வேண்டும். பண்ருட்டியில ஜெயித்து சட்டமன்றத்துக்கு போன நம்முடைய எம்எல்ஏ பண்ருட்டி எம்எல்ஏ அந்த பேர் கொடுத்தா நம்ம தொகுதிக்கு மட்டும் இல்லாம 203 தொகுதிக்கும் ஆசிரியர் காலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினே சண்டை போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பேர் கொண்டவர்கள் இந்த ஆண்டு கடைசி கூட்டத்தொடருக்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சண்டையிட்டு அந்த மட்டத்தை பெற்றுக் கொடுத்து அதற்கு காரணமாக இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பட்டுட்டி எம்எல்ஏ அந்த மேற்கொண்டவர்கள் இதோ கேமரா வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வாதிட்டு நம்முடைய வாத தலைமையாளர் கொண்டு வந்த தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அந்த பேர் கொண்டவர்கள் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாரா இன்ஜினியர் சீட்டு கிடைக்கும். ஆனால் அதை உடைத்து சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஏழைகளின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளின் இன்ஜினியரிங் கனவை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தன்னுடைய வாத திறமையால் கேட்டு பெற்றுக் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அந்த வேல்முருகன் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற நெய்வேலி என்எஸ்சி நிர்வாகம் எத்தனை அடக்குமுறைகள் செய்யலாம். நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறாரா? மக்களுக்கான வேலை வாய்ப்பு தராரா? இதற்காக சட்டமன்றத்தில் பேசி இன்னைக்கு நெய்வேலி என்எல்சி பிரச்சனை பிரச்சனையா இருக்குது. அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்களை திரட்டி தன்னுடைய சொந்த பணம் லட்சக்கணக்கான பணத்தை தன்னுடைய சொத்து பத்துக்களை அடமான வைத்து லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி என்எல்சி நிர்வாகத்தை போராட்டம் செய்து எதுக்காக நமக்காக தான். நாம ஓட்டு போடுறதை தோற்கடிச்சு விட்டு நாம ஓட்டு போடுறதோ நம்முடைய உரிமை
உரிமைக்காக சொந்த தமிழக உரிமைக்காக தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்து எந்த நிர்வாகத்திலும் வேலை கொடுக்க உரிமையை கொடுக்க கேட்கிறாரு. நம்முடைய இதோ கையெழுத்து கூட்டிட்டு ஓட்டு போடலாம் இந்த மக்களுக்காக நிற்கிறவர் தான் போராடி அதை தயவுசெய்து உணர்ந்து போகுமா? ஓட்டு போடலாம் மக்களுக்காக நின்று களத்துல நிக்கிறோம். அப்படி நிக்கிறவர் யாருன்னு ஆய்வு பண்ணி பாருங்க. அண்ணன் வேல்முருகன் இதோ வருகிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்மிடம் இந்த முறை உரிமையோடு ஓட்டு கேட்டாங்க. மற்ற யாரும் உரிமையோடு ஓட்டு கேட்க முடியாது, காசு கொடுத்தா ஓட்டு கேட்பாங்க. ஆனா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற தோக்கடிச்சோம், விட்டுட்டோம். ஆனா பண்ருட்டி மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. பண்ருட்டி மக்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு போனாலும் கிராமத்துக்காக உயர்நிலை பள்ளி கட்டி கொடுத்தது யாரு? நம்முடைய எம்எல்ஏ அந்த வேலூர் தான் கட்டி கொடுத்தாரு. எதுக்காக? நம்ம வீட்டு முறையை படிக்க வேண்டியதுக்காக. சாலை வசதி போட்டு கொடுத்தது யாரு? நம்முடைய எம்எல்ஏ அந்த வேலூர் தான் போட்டு கொடுத்தாரு. எதுக்காக? நமக்காக போட்டு கொடுத்தாரு. இந்த சொல்லி நீர்நிலை தொட்டி அமைச்சு கொடுத்தாரு. இங்க இருக்கிற சாலையோர மரங்கள் இதெல்லாம் வச்சது யாரு? நம்முடைய எம்எல்ஏ வேலூர் தான். ஆனா இதெல்லாம் செஞ்சோம். நாம ஓட்ட மாத்தி போட்டுட்டோம். 2016 வந்து நின்றாரு. நாம ரெட்டலைக்கு உதயசூழலுக்கு ஓட்டு போட்டோம். ஓட்டு ரெட்டலைக்கு உதயசூழலுக்கு போட்டாலும் இந்த 2021 பண்ருட்டியில ஜெயிச்சு பண்ருட்டி மக்களுடைய ஆதரவு பெற்று சட்டமன்றத்துக்கு போனார் வேல்முருகன் தான் நமக்காக சட்டமன்றத்தில் பேசினாரு. நம்ம முந்திரி வியாபாரிகளுக்காக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகார உச்சம் பெற்ற முதலமைச்சரிடம் நம்ம முந்திரி வியாபாரிகளுக்காக 3,25,000 முன்னணி கேட்டது யாரு? நம்ம ஓட்டு போன எம்எல்ஏ சூரியன் எம்எல்ஏ கேட்டாங்களா? வெட்டல் எம்எல்ஏ கேட்டாங்களா? கேட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தான் கேட்டாரு. அதே போல இருக்கிற பலா புலிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது யாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன். இதோட வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறாரு. நம்ம எம்எல்ஏ அந்த வேல்முருகன் தான் நமக்காக அதை கேட்டு பெற்று கொடுத்தது. இன்னைக்கு பலாப்பழத்தை அறுத்தா 4 நாள் கெட்டு போயிடும். 4 நாள் கெட்டு போச்சுன்னா விவசாயம் வியாபாரம் பண்ண முடியாது. விவசாயியோட வயிற்று அடித்து போல இருக்கும். இந்த துயரங்களை தொலைக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீரோடு சட்டமன்றத்தில் பேசி இந்த விவசாய மக்களுக்காக பலாவை பதப்படுத்தி வைக்கிற ஐஸ் பிரிட்ஜில் வைக்கிற பத்திரிகை பிரிட்ஜில அந்த மாதிரி 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம பதப்படுத்தி நம்ம பலாவை வச்சு வியாபாரம் செய்ய முடியும். இதுக்கு காரணம் சட்டமன்றத்தில் பேசி அதை பெற்றுக் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தான். நாம ஓட்டு போட்டாலும் போடலாம் நமக்காக யார் கருத்து நிற்கிறாரோ அவர்களே மக்களுக்கான போராளி. அப்படி மக்களுக்கான போராளியாக இருந்து உங்களிடம் உரிமையோடு ஓட்டு கேட்டு வராரு. அம்மா மறந்தாங்க நம்ம வீட்டு பிள்ளைகளை ஆட்சியர்களுக்காக படிக்கிறதுக்காக முதலமைச்சர் சட்டம் போட்டாரு. இந்த ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி பாருங்க. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் படிக்கணும் 15 லட்சம் 20 லட்சம். ஆனா இன்னைக்கு அரசு செலவுல நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்க முடியாது. காரணம் யாரு? 38 வருவாய் மாவட்டத்துக்கும் மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி வேணும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசி அதை வாங்கி கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். ஆய்வு செய்து பார்த்து உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். உங்களிடம் கேமரா சின்னத்தில் உரிமையோடு வாக்கு கேட்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் மணவன் அவர்களுக்கு இந்த முறை மாற்றி போடுங்கமா. உதயசூரியன் வெட்டலர் மாற்றி போட்டீங்க. நம்ம செம்மன் பூமியில பிறந்தவர், நம்ம முந்திரி காட்டில் பிறந்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஜாதிக்காரரும் ஏற்றுக்கிறார். எல்லா ஜாதி இளைஞரும் ஏற்றுக்கிட்ட ஒரு பின்னாடி நாம இங்க இருக்கிற மக்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் யோசித்து நிற்கிறார். அதனால் இந்த ஒருமுறை இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த முந்திரி காட்டுக்கு பிறந்தவர், இந்த முந்திரி காட்டு மக்களுக்காக சட்டமன்றத்தில் பேசியவர், பண்ருட்டி பலாவுக்கு குறியீடு வாங்கி கொடுத்தவர், குளிர்சாதன கிட்டத்தை அமைத்து இந்த பலாவை 7 ஆண்டுகள் பாதுகாத்து வைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 1 லட்சம் மக்களின் குரலாக ஓட்டு ஒழிக்க நமக்காக ஓட்டு போடாவிட்டாலும் 2016 ஓட்டு போராட்டம் தோற்கடித்தாலும் நமக்காக சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு வழியில் சென்று இந்த மக்களுக்காக அதிகாரத்தை முற்றி மோதி கொண்டிருக்கிற வேட்டப்பட்ட கிராமத்தில் வாழ்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேட்பாளர்களுக்கு அந்த ஓட்டு கேட்டாரு. வேற நிர்வாகத்தின் அடிப்படையில் எல்லாரும் பார்த்துட்டு போனவர்களுக்காக கூட இதெல்லாம் இல்லை வச்சு வேட்பாளர் போடுங்க. அந்த உறவுகளே நண்பர்களே தாய்மார்களே, நான் 2013 ஓட்டு கேட்டிருந்தேன். அப்ப இருந்த கேமரா கூட சில பேர் வீட்டுல இருந்தவங்களுக்கு அப்ப எனக்கு சில பேர் போட்டுங்க, பல பேர் போடல. நான் தோல்வி இருந்தேன், பரவாயில்லை போடவில்லை. அதுக்கு பிறகு 2016 தனியாக நின்றேன். அப்போது சில பேர் வந்து வாக்கு கேட்டேன். அப்பாவும் தோற்கெடுப்பார்கள், அப்பாவும் தந்துவிடவில்லை. அதுக்கு பிறகு நம்முடைய மக்கள் திரும்ப நமக்கு வாக்களிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கண்டுட்டு என்ன அந்த பகுதி மக்கள் தன்னுடைய அருமையை பறித்து கொண்டு மக்களுக்காக போராடுகின்ற என்னை போன்றவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று
வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள். இன்றைக்கு அதனுடைய விளைவு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்க ஊருக்கு நேர ஏற்ற மாதிரி இன்றைக்கு 50 வகுப்பில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான கலை அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். என்எல்சியை நம்முடைய வீடு நிலவரத்து மக்களுக்காக வேலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலிருந்து பலர்கள் என்எல்சியை பணி செய்கிறார்கள். அவருடைய பணி மேம்படுத்தற்காக போராடி வருகிறோம். அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒன்றுக்கும் இந்த சங்கத்திலே செலவானாலும் சரி, ஓய்வு தொழில் செலவானாலும் சரி, நம்முடைய மக்களுக்காக தொடர்ந்து நான் வாழாடி கொண்டிருக்கிறேன். நம்முடைய முந்திரிக்கு அப்ப கலைஞருக்கு மூட்டைக்கு 10,000 கேட்டேன். இப்ப அவருடைய பையன் முத்துராஜ் ஸ்டாலின் 27,000 கேட்கிறேன். பலாப்பழ பாதுகாப்பா புலிசார கிடங்களை வச்சிருந்து விலையை உயர்த்தி விற்பதற்காக கம்பெனியில 10 கோடி ரூபாயில நம்ம பலாப்பழத்தை பாதுகாப்பதற்கு அந்த புலிசார கிடங்கு அமைச்சு கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு பல்வேறு சாலை வசதிகள் நம்முடைய வீட்டுக்கு உடம்பு ஏற்பட்டால் அது கடலூர் ஃபயர் சர்வீஸ் வண்டி வரணும். அந்த நிலையை மாற்றி இப்ப நம்ம ஊர்ல புத்தாண்டுக்கு பதிலாக ஃபயர் சர்வீஸ் நிலையை நான் தான் போட்டு வந்தேன். சாலைகள் மேட்டுக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட போர்கள் அமைத்து குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். அதை உங்களுடைய இன்பத்தில் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் உங்களிடம் ஒரு பணம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கேட்கிறோம். திமுக அதிமுக பெரிய கட்சி அண்ணா 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. திமுக தொடர்ந்து 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்கும், ஆனா எங்ககிட்ட பணம் இல்லை. ஆனா உங்களுக்காக செய்கின்ற வேலை பணம் நடக்கிறது. அதனால் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களோ தாய்மார்களோ உங்களுக்கு ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு சின்னம் கேமரா, யாரோட கூட்டணி இல்லை, மக்களோட மட்டும்தான் கூட்டணி. உங்களை நம்பி தனித்து நிற்கிறோம். எங்களை ஆதரித்து வந்த சின்ன சின்ன கட்சிகள் நிறைய தேர்தல் நின்று எம்எல்ஏ எம்பியாவில் அது போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வேல்முருகனை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம் என்று ஆதரித்திருக்கிறார்கள். சுமார் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தினர். அது மற்றொரு தொகுதிகளை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் சில அதிகாரிகளுடைய தவறான நடவடிக்கையால் ரத்து செய்யப்பட்டு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துகின்ற ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கலந்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் வரலாற்றில் திமுக இன்னும் 234 தொகுதியில் தனியாக நிற்கல. காங்கிரஸ் கூட்டணி இருக்கும், கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கும். அதிமுக பாமக கூட்டணி இருக்கும், காங்கிரஸ் கூட்டணி இருக்கும், கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கும். ஆனா வேல்முருகன் தொடங்கி இருக்கிற இந்த கட்சி இந்த வரையிலும் எவரோடும் பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் இந்த செம்மன் பூமி பிறந்ததான் ஒரு கட்சியை தொடங்கி எனக்கு மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் நீங்க கொடுக்கிறது நெய்வேலி தொகுதியில் கொடுக்கிற அங்கீகாரம் இந்த திமுக அதிமுக மாற்றா நான் உங்களுக்காக வாழாடியதற்கு உங்களுக்காக போராடியதற்கு ஒரே ஒரு அங்கீகாரம் இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு விரும்புகிறார்கள். கேமரா 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 என்று கூறி இந்த வரவேற்பதற்கு அத்தனை தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த மேல நன்றியை கூறி கிடைக்கிறேன். கேட்டீங்கன்னா கேமரா தோணும். நன்றி நன்றி நன்றி. இந்த மேட்டூர் கோயிலே நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்தேன். இப்ப 16 முழுக்க சுத்தம் வர முடியல. இப்ப 15 ஆண்டு கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கோபமாக தான் உங்க தொழில் நிற்கல. ஏன்னா 2 முறை போகிறது இல்லையா, 3வது முறை வந்து உங்களை சந்திப்பதில் எனக்கு மன வருத்தம் இருந்தாலும் நான் எங்கே போவேன். என்னுடைய மக்களை தானே கண்டிருக்கிறேன். வாழ்க்கை பாருங்கள் கேமரா கேமரா ஆனால் 2 தொகுதிக்கு எம்எல்ஏ வேணாலும் நெய்வேலி தொகுதி தான் இப்போதைக்கு இன்ஜினியரிங் கல்லூரி, நெய்வேலி தொகுதி தான் கலை அறிவியல் கல்லூரி, நெய்வேலி காட்டாண்டிதான் பதப்படுத்த தொழிற்சாலை, இங்கேதான் சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் என்று ஒரு நாள் புரிந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் பொருள் கொடுத்து சாதித்திருக்கிறேன். அது முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் எதிர்த்து உங்களுக்காக வாதாட இருக்கிறேன், போராட இருக்கிறேன். அதனால் சிறந்த முறையில் சட்டமன்றத்தில் பணியாற்றி பாரத ஜோதி என்ற விருதை பெற்றிருக்கிறேன். அந்த விருதையெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு தந்தது எனது உரிமை பழைய பண்ருட்டி தொகுதி மக்களான நீங்க தான். அதனால உங்களை ஒன்றைக்கு நான் மறக்க மாட்டேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க கேமராவுக்கு. நன்றி. மறந்து விடாதீர்கள். கேமரா 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 சின்னம் மாறி மாறி உதய சூரியன் இருநிலைக்கு போட்டீங்க. மாற்றம் வேணும் மாற்றம் வேணும். மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் திமுக அனௌன்ஸ் பண்ணியே போகல. மக்கள் உதவுறாங்க.
இப்ப பேசி சொன்னீங்க என்னாச்சு பிரச்சனை வண்டி என்னாச்சு கேமரா சின்னம் மறந்து விடாதீர்கள். கேமரா சின்னம் நம்ம வீட்டு பிள்ளைகளா படிக்க வேண்டும்காக தொகுதிக்கு ஒரு கலைஞர் கல்லூரி வேணும்னு வன்புத்தியில் நிறுத்தி எம்எல்ஏ போல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சண்டையிட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர் கல்லூரி பெற்றுத் தந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வன்புத்தி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு நெடுநகரங்களை சுற்றியபடி நமது வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார் தமிழக அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இந்த முன்னை காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த தொகுதியில் இன்னாரு வேட்பாளராக போட்டியிட்டாரு. மக்களுக்கு தெரிந்தது அந்த வேல்முருகன் யார், அவர் அறுபது அவர்கள் ஓட்டு போட்டு அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். பண்ருட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் போல நம்ம எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் தொகுதிக்கு ஒரு தலைவர்